Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about fertilization in plants. இதுக்கு முன்னாடி நம்ம pollination பார்த்தோம். Pollination and fertilization, these two events are very important in the reproduction of plants. Pollination அப்படிங்கிறது first process. தென் பாலினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்டிலைசேஷன் வில் ஸ்டார்ட் இல்லையா. இப்போது ஃபர்டிலைசேஷன் இந்த டயக்ராம் வச்சு நம்ம கிளியராக பார்ப்போம். போலன் கிரைனில் என்ன ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், மேல் கேமிட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த போலன் கிரைன்ஸு உள்ளுக்குள்ளே என்டர் ஆகுது, ஓவியலுக்குள்ளே என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது ஸ்டிக்மாவை தொலைச்சிக்கிட்டு ஸ்டெயிலையும் வந்துட்டு தொலைச்சிட்டு உள் பக்கமாக வருது. அப்படி உள்ளே வரும்போது போலன் டியூப்பை வந்து என்ன பண்ணும், க்ரியேட் பண்ணும். இந்த போலன் டியூபு நியூசெலஸ் வழியாக, நியூசெலஸ் அப்படிங்கிற சுற்றி என்ன இருக்கும், 2 இன்டெகுமெண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம். இந்த 2 இன்டெகுமெண்ட்டும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும், அதுதான் மைக்ரோஃபைல். இந்த மைக்ரோஃபைல் மூலமாக மேல் கேமிட் என்ன ஆயிரும், உள்ளுக்குள்ளே போகும். உள்ளுக்குள்ளே போய் அங்கே எம்ப்ரியோ சாக்கில் இருக்கும். அந்த எம்ப்ரியோ சாக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்கோடு சேர்ந்து ஃபியூஸ் ஆகும். 2 மேல் கேமிட் இருக்கும், அதில் ஒரு மேல் கேமிட் என்னாகும், எக்கோடு சேர்ந்து ஃபியூஸ் ஆகி சிங்காமி அப்படின்னு ஃபர்டிலைசேஷன் நடக்கும். தென் செகண்ட் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ செகண்டரி நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் கூட சேரும்போது திரும்பவும் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இந்த இடத்துல 2 ஃபர்டிலைசேஷன் நடக்குது. மேல் கேமிட் 2 மேல் கேமிட் இருக்குது, அதில் ஒரு மேல் கேமிட் எக்கோட ஃபியூஸ் ஆகும், இன்னொரு மேல் கேமிட் செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி 2 ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால இந்த பிளான்ட்டை டபுள் ஃபர்டிலைசேஷன்னு சொல்லலாம். ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ட் அண்ட் டபுள் ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ட்டும் சொல்லலாம். தென் ஏஞ்சியோஸ்பெர்மிக் ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ட்னு சொல்லலாம். நவ் we will see the notes. Pollen grains reach the right stigma and begin to germinate. ஸோ ரைட் ஸ்டிக்மா என்ன, ஒரே வகையான ஸ்பீசிஸ், சேம் ஸ்பீசிஸ். மாமரம் இருக்குன்னா மாமரத்தில் இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸு அதே மாமரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை போய் ரீச் ஆகிறது. அதுதான் இங்கே ரைட் ஸ்டிக்மான்னு மீனிங் கொடுத்துருக்காங்க. போலன் கிரைன்ஸ் ரீச் த ரைட் ஸ்டிக்மா அண்ட் பிகின்ஸ் டு ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். Pollen grains form a small tube-like structure called pollen tube, which emerges through the germ pore. ஸோ போலன் கிரைன்ஸு ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டியூப்-லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணோம். த டியூப்-லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் போலன் டியூப். இந்த போலன் டியூப் எங்கே வந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னா த்ரூ த germ pore. The content of the pollen grains move into the tube. இப்போது இந்த போலன் கிரைன்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது மேல் கேமிட்டோட டிஎன்ஏ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாமே எங்கே மூவ் ஆகுது, மூவ் டு தி டியூப். இந்த போலன் டியூப் மூலமாக மூவ் ஆகுது. Pollen tube grows through the tissue of the stigma and style in the finally reach to the ovule through the micropyle. அங்கே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்டிக்மா ப்ளஸ் ஸ்டைல் மூலமாக எங்கே ரீச் ஆகும், ஓவியூலுக்கு போய் ரீச் ஆகுது. ஓவியூலில் எந்த வழியில் ரீச் ஆகும், த்ரூ த மைக்ரோஃபைல். மைக்ரோஃபைல் அப்படிங்கிறது ஒரு ஹோல் இல்லையா, அந்த ஓப்பனிங் மூலமாக ஓவியூலுக்கு வந்து போய் சேருது. ஸோ த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்டிக்மா வந்து போலன் கிரைன்ஸ் வந்துட்டு ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஜெர்மினேட் ஆகும்போது ஒரு டியூப்-லைக் ஸ்ட்ரக்சர் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணுது. இந்த போலன் டியூபு எங்கேருந்து எமர்ஜ் ஆகும், உற்பத்தி ஆகும், ஜெர்ம் போர்லேருந்து உற்பத்தி ஆகுது. தென் போலன் கிரைன்ஸு போலன் கிரைன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே எங்கே மூவ் ஆகும், டியூபு வழியாக ஸ்டிக்மா அண்டு ஸ்டைல் வழியாக ஓவியூவில் போய் ரீச் ஆகும். அப்படி ஓவியூல் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா, அந்த வே தான் மைக்ரோஃபைல். மைக்ரோஃபைல் வழியாக ஓவியலுக்குள்ளே போகும். வெஜிடேட்டிவ் செல் டீஜெனரேட் அண்ட் த டீஜெனரேட்டிவ் செல்ஸ் டிவைட்ஸ் த ஃபார்ம் ஆஃப் 2 ஸ்பெர்ம்ஸ். ஆல்ரெடி நம்ம 2 செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன் இஸ் த வெஜிடேட்டிவ் செல், அனதர் ஒன் இஸ் த ஜெனரேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல் என்ன ஆயிரும் அப்படின்னா டீஜெனரேட் ஆகிடும், வேனிஸ் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். தென் ஜெனரேட்டிவ் செல்லேருந்து பார்த்தீங்கன்னா
2 ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். மேல் கேமிட். ஜெனரேட்டிவ் அப்படின்னாவே என்னது, உற்பத்தி பண்ணுறது, ஜெனரேட் பண்ணுறது இல்லையா. ஸோ ஜெனரேட்டிவ் செல்லேருந்து 2 ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். அதாவது 2 மேல் கேமிட் வந்து உற்பத்தி ஆகும். டிப் ஆஃப் த போலன் டியூப் பர்ஸ்ட் அண்ட் த 2 ஸ்பெர்ம்ஸ் என்டர் தி எம்ப்ரியோ சாக். இந்த போலன் டியூபு மைக்ரோஃபைல் வழியாக உள்ளே போன உடனே அங்கே அந்த போலன் டியூப் என்னாகும், பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் ஆகி அங்கே இருந்து 2 ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு எம்ப்ரியோ ஷாக்குள்ளே என்டர் ஆகிடும். 1 ஸ்பெர்ம் ஃபியூஸ் வித் த எக்கு. ஒரு ஸ்பெர்ம் என்ன ஆகும்னா அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்கில் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகும், ஃபியூஸ் ஆகும். அதுதான் சிங்காமி. தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் சிங்காமி. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் பார்க்கும்போது எக் அப்பாரட்டஸ் இருக்கும். அந்த எக் அப்பாரட்டஸில் ஒரு எக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. எக் அப்பாரட்டஸ் எங்கே இருக்கும், மைக்ரோபையில் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். இந்த மைக்ரோபையில் இருக்கக்கூடிய ஒரு எக்கை இந்த ஒரு ஸ்பெர்ம் என்னாகும், ஃபியூஸ் பண்ணி சிங்காமி ப்ராசஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ், எக்கில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ், 2 ஹாப்ளாய்டு செல் நியூக்ளியஸும் சேர்ந்து டிப்ளாய்டு செல்லாக வந்து மாறும். அதாவது டிப்ளாய்டு சைகோட்டாக மாறும். 1 ஸ்பெர்ம் ஃபியூஸ் வித் த எக் அண்டு ஃபார்ம் த டிப்ளாய்டு சைகோட். இந்த ப்ராசஸை சிங்காமின்னு சொல்லுவோம். வாட் இஸ் சிங்காமி அப்படின்னா, 1 ஸ்பெர்ம் ஃபியூஸ் வித் த எக் அண்ட் ஃபார்ம் ஏ டிப்ளாய்டு சைகோட் இஸ் நோன் அஸ் சிங்காமி. The other sperms fuse with the secondary nucleus to form the primary endosperm. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெர்ம் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணுன்னா செகண்டரி நியூக்ளியஸை போய் ஃபியூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் ஆல்ரெடி செகண்டரி நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 2n + 1n = 3n இல்லையா. அப்போது ட்ரிபிள் ஃபியூஷன் வந்து ஃபார்ம் ஆகும். வாட் இஸ் ட்ரிபிள் ஃபியூஷன் 2 மார்க்கில் கேட்கலாம், படிச்சுக்கிறோம். The triple fusion in nature. Since 2 type of fusion, syngamy and triple fusion takes place in the embryo sac. Embryo sac உள்ள 2 கேமிட் இருக்கும். அந்த 2 கேமிட் வந்து எம்ப்ரியோ சாக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்கை ஃபியூஸ் பண்ணி சிங்காமி அப்படிங்கிற ஃபர்டிலைசேஷன் நடக்குது. தென் ரிமைனிங் இருக்க ஒன் எக்கு செகண்டரி நியூக்ளியஸ் கூட ஜாயிண்ட் ஆகும்போது செகண்டரி நியூக்ளியஸ்க்கு ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ 2 ஃபர்டிலைசேஷன். அந்த செகண்ட் ஃபர்டிலைசேஷன் நேமு ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ டோட்டலாக சிங்காமி அண்டு ட்ரிபிள் ஃபியூஷன். 2 fertilization takes place in the embryo sac. So the process is termed as double fertilization. அதனால தான் இதை டபுள் ஃபர்டிலைசேஷன்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன்? ஒரு ஃபியூஷனோட நேமு சிங்காமி, இன்னொரு ஃபியூஷனோட நேமு ட்ரிபிள் ஃபியூஷன். இது ரெண்டும் எங்கே நடக்கும்? எம்ப்ரியோ ஷாக்கில் நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஆஃப்டர் த ட்ரிபிள் ஃபியூஷன் பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் டெவலப் இன்டு தி எண்டோஸ்போம். ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிரைமரி எண்டோஸ்போம் வந்து அந்த நியூக்ளியஸ் என்னவா டெவலப் ஆகும்? பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் என்னவா டெவலப் ஆகும்னா எண்டோஸ்போமாக டெவலப் ஆகும். எண்டோஸ்போம் அப்படின்னாவே என்னது, ஃபுட்டு நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ இல்லையா. இது வளரக்கூடிய எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணோம். த எண்டோஸ்போம் ப்ரொவைடு ஃபுட்டு டு தி டெவலப்பிங் எம்ப்ரியோ. லேட்டர் சினர்ஜிட்ஸ் அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் டீஜெனரேட். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூவில் சினர்ஜிட் செல்ஸ் வந்து 2 சினர்ஜிட் செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த செல் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்டிபோடல் செல்லிலேருந்து என்ன ஆயிரும் அப்படின்னா டீஜெனரேட் ஆயிரும். லேட்டர் த சினர்ஜிட்ஸ் அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் ஆர் டீஜெனரேட். தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஏன் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்? 2 important points. It stimulates the ovary to develop into fruit. ஓவரி வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். இட் ஹெல்ப்ஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ கேரக்டர் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். 2 பிளான்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஜீனும் வந்து என்னாகும், போத் மேல் அண்ட் ஃபீமேலோட ஜீன் கம்பைன் ஆகும்போது புதுசாக நியூ கேரக்டர் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இட் ஸ்டிமுலேட் த ஓவரி டு டெவலப் இன்டு ஃப்ரூட். தென் செகண்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ், new characteristic features of the plant. Then post fertilization changes. போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னாவே ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் வந்து அந்த பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்னா, த ஓவியூல் டெவலப்ஸ் இன்டு சீடு. ஓவியூல் வந்து சீடாக டெவலப் ஆகும். ஓவியூல் அப்படிங்கிறது என்ன? ஓவரிக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் ஓவியூல் இல்லையா. இந்த ஓவியூல்
சீடாக டெவலப் ஆகும். இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம், ஓவரி என்னவா டெவலப் ஆகும், ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். The integument of the ovule develops into seed coat. Integuments பார்த்தோம் இல்லையா, ரெண்டு இன்டெகுமெண்ட், அவுட்டர் அண்டு இன்னர் இன்டெகுமெண்ட், ரெண்டு கவரிங் இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த ரெண்டு கவரிங்கும் என்ன ஆகும்னா சீட் கோட்டாக மாறும். The ovary enlarge and develop into a fruit. ஓவரி வந்துட்டு enlarge ஆகி ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். The seed contains a future plant or embryo which develops into a seedling under appropriate condition. இந்த சீடுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா எம்ப்ரியோஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எப்போ வந்துட்டு இது ஒரு அப்ரோப்ரியேட் கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போ இட் ஸ்டார்ட் டு ஜெர்மினேட். சீடுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோ ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்டல் கண்டிஷனுக்கு போகும்போது இட் ஸ்டார்ட் டு ஜெர்மினேட். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ட்ஸு, அதாவது ஆஞ்சியோஸ்போமிக் பிளான்ட்ஸை பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.